வெல்கம் டு ஆத்மா. இந்த உலகில் இயற்கை தந்த கொடையை தவிர மற்ற அனைத்துமே மனிதனால் வடிவமைக்கப்பட்டதுதான். மற்றவரின் வழித்தடத்தில் பயணப்படும் போதுதான் எதிரியை அழிக்கும் ஆயுதங்களை தேடுகிறான் மனிதன். முக்கியமாக அடுத்தவனின் பொருளின் மீது கொண்ட மோகத்தினால் செய்யும் தவறுக்காக அழிக்கும் வல்லமையை வளர்த்துக் கொள்கிறான். மல்லிகா கொண்ட ஆசைக்கு புதிதாய் முளைத்தவனிடமிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறாள்? மாரியின் உறவு என்று சொல்லிக் கொண்டு வந்த பாண்டியிடமிருந்து தப்பிக்க புதிதாய் வந்த தோழி காட்டுகிறாள் ஒரு புது வழி. மல்லிகா அந்த வழியிலாவது தப்பிப்பாளா? பார்க்கலாம். எனக்கு நெக்லஸும் வேணாம், டக்லஸும் வேணாம். உயிர் பொழைச்சா போதுன்னு கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கேன். இவன் என்னடானா நெக்லஸ் எடுத்துட்டு வான்னு கேடு வைக்கிறான். என்ன மல்லிகா, தனியா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அது ஏன் கேக்குற மாலா? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஆடிக்கிட்டு இருந்துச்சான். அந்த மாதிரி நானே பயந்து போய் கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு எவனோ பாண்டியன் ஒருத்த வந்து நெக்லஸ் கொண்டு வான்னு மிரட்டுறான். பாண்டியா? அது யாரு? மாரிக்கும் மச்சானா. யாருக்கு தெரியும்? காயத்ரியோட நெக்லஸ நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா? இடத்த சொல்லி அவனே போய் எடுத்துக்கடான்னு சொல்ல வேண்டியது தானே. அப்புறம் பேய் இருக்கா இல்லையான்னு அவனே தெரிஞ்சுக்கிட்டோம். இல்ல மாலா, இனிமே யாரையுமே பலி கொடுக்க நான் தயாரா இல்ல. இவனை எப்படியாச்சும் பேசி சமாளிச்சோ இல்ல மிரட்டியோ திருப்பி அனுப்பிடணும். அவன் தான் உன்னை மிரட்டுறான்னு சொல்றியே. மிரட்டலாம் தான். அதுக்காக அவனை பேய்க்கு பலி கொடுக்க முடியுமா? அவனுக்கு அதுதான் தலைவிதினா அதை நம்ம மாத்த முடியுமா? ஏற்கனவே செஞ்ச பாவத்தை தீர்க்க முடியாம தான் நான் படாத பாடுபட்டுட்டு இருக்கேன். எப்படிடா உயிர் பொழைக்கிறதுன்னு கவலையில இருக்கேன். நீ என்னடானா மறுபடியும் பாவத்தையே பண்ண சொல்ற. வேற என்ன செய்ய சொல்ற? எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்காம இருக்கிறதா இருந்தா அவங்கள கூப்பிட்டு விஷயத்த சொல்லி அவனை மிரட்டி அனுப்பிடலாம். அப்படி யார் இருக்கா? அதான் எனக்கும் தெரியல. உனக்கு யாராச்சும் தெரிஞ்சா சொல்லு மாலா. ஒருத்தர் இருக்காரு, ஆனா அவரு போலீஸ்ல இருக்காரு. ரொம்ப நல்லவர் தான். உதவின்னு கேட்டா செய்வாரு. அப்படின்னா அவரை கூப்பிட்டு விஷயத்த சொல்லலாமா? நானும் அதான் யோசிக்கிறேன். அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? அதான் நீயே நல்லவர்னு சொல்றியே. நல்லவர் தான், ஆனா போலீஸா இருக்காரே. போலீஸா இருந்தாதான் கரெக்டா இருக்கும். இன்னும் பயப்படுவான். அப்ப சரி மல்லிகா, உனக்காக தான் செய்யறேன். கொஞ்ச நாள் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா பழகி இருக்கோம். ஆனா நல்லா பழகிட்டோம். அதனால தான் நான் உனக்கு இந்த உதவியை செய்யறேன். பின்னாடி இந்த விவகாரத்துல என்ன மாட்டி விட்டுற கூடாது. எனக்கும் வீடு வாசல் குடும்பம் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கும் பிரச்சனை ஆயிடும். இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் மாலா. ப்ளீஸ் இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் ஹெல்ப் பண்ண. என் உயிர் தோழியா நினைச்சு உன்கிட்ட தானே நான் எல்லாத்தையும் சொல்றேன். சரி, ஓகே. நான் உனக்கு ஃபோன் பண்ணி தரேன், நீயே பேச இரு. போட்டுக்கூட நான் பேசுறேன். ஹலோ தர்மா சாரா? நான் மாலா பேசுறேன். சொல்லுங்க மாலா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சார். என் ஃப்ரெண்ட் ஒருத்திக்கு உங்க உதவி வேணும். நான் இப்போ சஸ்பெண்ட்ல இருக்கேனேம்மா. அதனால என்ன சார் இருக்கு? நீங்க மனசு வச்சா செய்ய முடியாதா? என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷம் சார், நான் அவகிட்டயே ஃபோன் கொடுக்கறேன், நீங்களே பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். என் பேரு மல்லிகா. சொல்லுங்க. என்ன ஒருத்தன் மிரட்டுறான் சார். எதுக்கு மிரட்டுறான்? எனக்கு கொஞ்சம் பிரச்சனை சார். ஆனா அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தமே இல்லாம அவன் என்ன வந்து மிரட்டுறான் சார். சம்பந்தமே இல்லாம ஒருத்தவங்க உங்களை மிரட்டுவாங்களா? உங்க 2 பேருக்கு நடுவில் என்ன கொடுக்கல் வாங்கல் இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. சார், அது அவ்வளோ டீட்டெயிலா போன்ல சொல்ல முடியாது சார். நீங்க கொஞ்சம் நேர்ல வந்தீங்கன்னா நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் சார். என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க சார். சரிங்க, எங்க இருக்கீங்க? சரிங்க, அங்கேயே இருங்க. 5 நிமிஷத்துல நாங்க வந்துருவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சாந்தி, போன்ல அப்படியே கேம் விளையாண்டுட்டே இரு. அர்ஜென்ட்டா ஒரு கேஸ் விசாரிக்க வேண்டியது இருக்கு. நான் போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். கேஸ்னா? கேஸ்னா கேஸ் தாண்டி. கொலை கேஸ்னு போனா தாண்டி தெரியும். நீ என்ன இங்கேயே விசாரணை ஆரம்பிச்சிட்ட? நானும் விசாரிப்பேன். எனக்கும் அந்த ரைட்ஸ் இருக்கு. போன்ல பேசுனது ஒரு பொண்ணு போல இருக்கு. அதான் உடனே போகணும்னு துடியா துடிக்கிறீங்க. என்ன அவசரம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
போலீஸ்காரன் மேலே சந்தேகமா? நான் தெரியாம தான் கேட்குறேன். சந்தேகத்தை கூட்டிட்டு வர்றீங்களா இல்ல சந்தேகம் உங்க கூடவே வருதா? இந்த மலுப்புற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. போன்ல பேசுனது யாரு? அம்மா தாயே, சத்தியமா எனக்கு யாருன்னே தெரியாது. போன்ல மாலாவான்னு கேட்டீங்க, அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? மாலாவே எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் பேசின மல்லிகாவை எனக்கு தெரியாது. இப்பதான் விசாரிக்கவே போறேன். ஓ, ஒருவேளை மாலா மல்லிகாவா மாறிட்டாளா? மல்லிகை வேற மாலா வேற, அவ்வளவுதான். சரி, போயிட்டு எவ்வளவு நேரத்துல வருவீங்க? அது கேஸை பொறுத்து இருக்கு. அது எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு வேற தெரியல. போனாதான் தெரியும். சரி போங்க, நீங்க வர வரைக்கும் நான் இங்கே தான் காத்துட்டு இருப்பேன். சரி, வரட்டா? இவதான் சார் மல்லிகா. இவளுக்கு தான் பிரச்சனை. சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், நடந்த உண்மையை பூரா உங்ககிட்ட சொல்லிடுறேன் சார். என் உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுங்க, எனக்கு அது போதும் சார். சொல்லுங்க. காயத்ரிங்கிற ஒரு பேயால எனக்கு ஆபத்து இருக்கு சார். காயத்ரியோட நெக்லஸை எடுக்க யார் போனாலும் அவளோட ஆவி அவங்கள பழி வாங்கிடுது சார். உன் பேரு மல்லிகா. இட்லி சுடுற ஆவியை தவிர மற்ற எல்லாமே கட்டுக்கதை. அதை நம்ப நான் தயாரா இல்லை, சட்டமும் நம்பாது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணி காயத்ரியோட நெக்லஸை திருடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க. காயத்ரி வர கொலை பண்ணியிருக்கீங்க, அதான உண்மை? சார், ஆமா சார், அதான் உண்மை. இப்படி திருந்தி நல்ல மாதிரி நடிச்சா நான் நம்பிடுவேனா? இல்ல சார், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. ஆடின வாயும் ஆடின காலும் சும்மா இருக்காது, அது எனக்கும் தெரியும். நெக்லஸ்க்காக காயத்ரியை கொலை பண்ண மாதிரி ஏன் நீயே உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணிருக்க கூடாது? நீ கொலை பண்ணிட்டு பேய் பாயின்னு பயமுறுத்துறியா? நம்புங்க சார், அவங்களோட கூட்டு வச்சது உண்மைதான். ஆனா இங்க நடந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். இப்படி பேசினா விட்டுருவேனா? நியாயப்படி பார்த்தா உன்னை ஸ்டேஷன்ல கொண்டு போய் வச்சு 4 மிதி மிதிச்சு தான் உன்னை விசாரிக்கணும். உண்மை என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டிப்பா சார், என் மேல எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ அந்த அளவுக்கு தண்டனை கொடுங்க. நான் ஜெயில போயாவது நிம்மதியா இருக்கேன். இங்க வெளியில இருக்க எனக்கு பயமா இருக்கு சார். முதல்ல அந்த பாண்டியனுக்கு ஒரு போனை போட்டு நெக்லஸ் கிடைச்சிருச்சு, நேர்ல வாடான்னு சொல்லி அவனை வர சொல்லு. அப்போ வருவான். அவனை அங்க வந்து நான் பாத்துக்கிறேன். இதோ இப்பவே கால் பண்றேன். அதுக்குள்ள பச்சி கூப்பிடுது. ஒருவேளை நெக்லஸ் எடுத்துட்டாலும் கேட்டுருவோம். சொல்லுங்க இல்லையா? ஹலோ, நீங்க சொன்ன மாதிரியே நான் நெக்லஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நெக்லஸ் என்கிட்ட தான் இருக்கு. நீங்க எப்ப வருவீங்க? நெக்லஸ் எடுத்துட்டியா? அதுக்குள்ளயா? அன்னைக்குதான் நடக்காது, முடியாது, பேய் இருக்குது, பாய் இருக்குதுன்னு. ஆமா, நானும் அப்படிதான் பயந்தேன். அப்புறமா நீங்க சொன்னதை நினைச்சு பார்த்தேன், ஒரு தைரியம் வந்துச்சு. போய் நெக்லஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாம் நீங்க கொடுத்த தைரியம் தான். சூப்பர் மலியா, சூப்பர். சரி, இப்ப நெக்லஸ் எடுத்துட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. அங்க வச்சு பிளான சொல்றேன், ஓகேவா? சரி, எங்க வரணும்? அந்த இடத்துக்கு வந்துரு, ஓகேவா? நான் வந்துடுறேன். நீ வர்றது முக்கியம் இல்ல, நெக்லஸோட வரணும், ஓகேவா? சரிங்க, நெக்லஸ் என் கையில தான் இருக்கு. சரி சரி, ஓகே, லேட் பண்ணாத. சீக்கிரம் வந்து சரி, நான் போனை கட் பண்றேன். சார், அவன்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், வாங்க போலாம். சரி, வா போலாம். வரமாடா. மாலா, நான் போயிட்டு வரேன். தோழி காட்டிய வழியில் புதிதாய் வருகிறான் ஒருவன். அவனுடைய நோக்கமும் வைர நெக்லஸ் தான். ஆனால் இது மல்லிகாவிற்கு தெரியாது. மல்லிகா நிலை குலைந்து போகிறாள். புதிதாக வந்த எதிரியை வதம் செய்ய வேண்டும். அதற்கு வந்தவனை வைத்து சமாளிக்க முடிவெடுக்கிறாள். திருடனை விட போலீஸ் சிறப்புதானே. எல்லா மரணத்திற்கு காரணம் பேய் என்று நினைக்கையில் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் காவலன் மல்லிகாவிற்கு சிறந்தவனாக தெரிகிறான். பாண்டி அவள் வலையில் சிக்கப் போகிறான். பாண்டியை எப்படி மல்லிகா பழிவாங்க போகிறாள்? மல்லிகா பாண்டி சொன்ன இடத்திலேயே அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறாள். பாண்டியும் வருகிறான், ஆசையை பொழிகிறான். மல்லிகா வைத்த கண்ணியில் சிக்கியது தெரியாமல். காரணம், மல்லிகா மீது அவன் வைத்திருந்த பேராசை. அது மட்டுமல்ல,
வைர நெக்லஸ் தனக்கே கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு. பார்ப்போம். மல்லிகா, ஒரு நாள் முழுக்க டைம் கொடுத்த, ஒரே 1 மணி நேரத்துல காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு. வெரி குட். ஆமா, நெக்லஸ் எங்க? அது பத்திரமா இருக்கு. ஏன் நெக்லஸ் எடுத்து காட்ட மாட்டியோ? ஏதோ பிளான் வச்சிருக்கிறதா சொன்ன. முதல்ல உன் பிளான சொல்லு. ஏன் பிளான சொன்னாதான் எடுத்து காட்டுவியோ? ஆமா. சரி, இப்ப அந்த நெக்லஸ் எடுத்துட்டு நாம 2 பேரும் ஆந்திராவுக்கு ஓடி போயிருவோம். அங்க போய் நான் உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை பொண்டாட்டி மாதிரி வச்சுக்கிறேன். என்ன சொல்ற? சார், யார் சார் நீங்க? எதுக்கு சார் படிச்சீங்க நீங்க? என்ன தெரியல, நான் தாண்டா உங்க அப்ப. சார், தேவையில்லாம இந்த விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க. ஆ? நானா நீயா? நீங்க தான் சார். நீ யாரு, எந்த ஜெயில இருந்து வந்திருக்க, என்ன வேலையா இங்க வந்திருக்க, எல்லாம் எனக்கு தெரியும்டா. மாரிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியும்டா. மாரின்னு உனக்கு மச்சானடா. இல்ல சார், அவன் என்னோட ஜெயில் ஃப்ரெண்டு சார். அவன் ஜெயில எல்லா விஷயத்தையும் அவன் எங்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்குவான். மல்லிகாவுக்கு அவனுக்கும் தொடர்பு இருக்கு சார். இத மாதிரியே என்கிட்ட சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல சார், இவங்க 2 பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோவை என் செல்போனுக்கு அனுப்பியிருக்கான் சார். பாக்குறீங்களா? டேய், அவன் ஒரு ஃப்ராடு, நீ ஒரு ஃப்ராடு. ஒழுங்கா எல்லா ஃப்ராடு தனத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு உழைச்சி பழைக்கிற வழியை பார். இல்லைன்னா மவனை உனக்கு என்கவுண்டர் தான். என்ன சொல்ற? சார், என்னை என்கவுண்டர்ல போடுறதுக்கு உங்ககிட்ட ஆர்டர் இருக்குதா? அது சரி, இந்த கேள்வி நீ என் துப்பாக்கிட்ட கேளுடா, அது பதில் சொல்லும். சுற்றுலா போல இருக்குது. சார் சார் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார், போயிடுறேன் சார், நான் போயிடுறேன் சார், விட்டுருங்க விட்டுருங்க சார், விட்டுருங்க சார், நான் தான் போறேன்னு சொல்லல சார், விட்டுருங்க சார். ஒரு வழியா உன் பிரச்சனையை முடிச்சாச்சா? ஆமா சார். இனி உன் பிரச்சனைக்கு வரேன். வைர நெக்லஸ் எங்க இருக்கு? அந்த நெக்லஸ் காயத்ரியோட வீட்டு லாக்கர்ல இருக்கு. அதோட சாவி கார்ல இருக்கு. கார் யாரோடது? கார் காயத்ரியோடது சார். சாவி கார்க்குள்ள தான் இருக்கு. அந்த சாவியை யார் எடுக்க போனாலும் செத்து போயிடுறாங்க சார். அந்த கார்க்குள்ள பேய் இருக்கு சார். அப்படியா? அதையே நான் பார்க்குறேன். நீ சொல்ற கதையெல்லாம் உண்மைதானா? சாமி சத்தியமா உண்மை சார். அதை விடு, எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணு. சொல்லுங்க சார். அது சரி, மாறி உன் கள்ள காதலன்னு சொல்றானே, அது உண்மையா? சார், அதெல்லாம் கட்டுக்கதை சார். அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா மாறி எனக்கு அண்ணன் மாதிரி. இப்ப கூட பாண்டி சொன்னானே உனக்கும் மாறிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி. அவன் ஒரு ஃப்ராடு சார். போய் சொல்றான். முதல்ல மாரியோட மச்சான்னு சொன்னா, அப்புறம் ஜெயில ஃப்ரெண்டுன்னு சொல்றான். அப்ப அவன் ஃப்ராடுன்னு தானே சார் அர்த்தம்? ஓ லாஜிக் என்னமோ கரெக்டா தான் இருக்கு. சரி, இப்போ நெக்லஸ் எடுக்க என்ன வழி? சார், இப்போ போன்லயே எங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். காயத்ரி கேஸ்ல மத்த எல்லா டீட்டெயிலையும் கேட்டு வாங்கிட்டேன். காயத்ரியும் உங்க ஆளுங்களும் செத்தது தான். இந்த கேஸ்ல பாக்கி இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான். சார், பயப்படாத, போலீஸ் உன்னை ஒன்றும் பண்ணாது, அதை நான் பார்த்துக்கிறேன். காயத்ரியோட நெக்லஸை நாம எடுத்துட்டா இந்த கேஸோட சேர்த்து எல்லா பிரச்சனையும் மூட்டை கட்டி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்லஸ் நமக்கு தான். இப்போ நீ என்ன பண்ற? நெக்லஸ் போய் எடுத்துட்டு வந்துடுற. சார், இதுதானே சார் பாண்டியும் சொன்னா. பாண்டிக்கு பயந்துதான் உங்ககிட்ட வந்த. நீங்களும் அதே சொல்றீங்க. பாண்டி கிரிமினல், நான் போலீஸ். புரிஞ்சுக்க மல்லிகா? எனக்கு புரியுது சார். ஆனா பேய்க்கு அதெல்லாம் தெரியாது. போலீஸ் கிரிமினல் எல்லாமே அதுக்கு ஒண்ணுதான். அது பாட்டுக்கு உயிர் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதுவும் காயத்ரி சாவுக்கு நான் காரணம்னு அதுக்கு நல்லாவே தெரியும். என்ன கொல்லணும்னு அவ அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு காலையில கூட குடுகுடுப்புக்காரன் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். நானே பயந்து போயிருக்கேன். ஆனா நீங்க என்னையே பேய்கிட்ட போ சொல்றீங்க. நாங்க போனா கண்டிப்பா அந்த பேய் என்ன கொன்னுடும் சார். பேய் கதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, அதை நம்ம நான் தயாரா இல்லை, புரியுதா? எப்போதுமே போலீஸ் பேயை நம்பாது. எனக்கு நெக்லஸ் வேணும். நெக்லஸ் எடுத்து ஒரு வழியை யோசி. உனக்கு நெக்லஸ் மேல ஆசையே இல்லையா? எனக்கு அந்த நெக்லஸ் மேல ஆசைதான் சார். ஆனா அதுக்கு ஆசைப்பட்டு தானே இவ்வளவு நடந்திருக்கு. இந்த பார்,
உனக்கு நெக்லஸ் மேல ஆசை, எனக்கு உன் மேல ஆசை. சார் இதுல என்ன இருக்கு மல்லிகா? எல்லாம் நல்லபடியா முடியட்டும். நெக்லஸை நாம சேர்ந்து எடுக்கிறோம், அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பத்தி பேசலாம். முதல்ல நெக்லஸ் எடுக்கிற வழியை பார். நான் உன் கூட இருக்கேன், எதுக்கும் பயப்படாம இரு. சார் எனக்கு ஒரு யோசனை வருது, அதை சொல்றேன், அதை கேட்டுட்டு நீங்க முடிவெடுங்க. சொல்லு. காயத்ரி வீட்ல சாந்தின்னு ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தா. காயத்ரி வீட்டை பத்தின எல்லா டீட்டெயிலும் அவளுக்கு அத்துப்படி. நீங்க அவளை கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னா நெக்லஸ் கிடைக்க ஒரு சான்ஸ் இருக்கு சார். அது மட்டும் இல்லாம பேய் அவளை ஒண்ணுமே பண்ணாது. சாந்தி மேல காயத்ரிக்கு பாசம் இருக்கு சார். இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை சார். சரி, சாந்திகிட்ட நான் பேசிக்கிறேன். உன்னால என்ன செய்ய முடியுங்கிறத நீ யோசி. நான் உன்னை மறுபடியும் கூப்பிடுறேன். என்ன மாமா இன்னும் காணோம்? ஏதோ அர்ஜென்ட் கேஸ், உடனே விசாரிச்சுட்டு வரேன்னு சொன்னாரே, இன்னும் காணுமே. தனியா இருக்கிறதுக்கு பயமா வேற இருக்கு. என்ன பண்ணலாம்? காயத்ரி அக்கா செத்து போய் பேயா வேற அலையறதா சொன்னாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. தனியா இருக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. போங்க மாமா, நானே பயந்து போய் இருக்கிறேன். இப்படியே பயமுறுத்துவீங்க? சும்மா கொஞ்ச நேரம் விளையாண்டேன். இப்ப இதெல்லாம் தேவையா? ஏய், உன்கிட்ட விளையாடாம ஒரு யார்கிட்டயே விளையாட முடியும் சொல்லு? இவ்வளவு நேரம் யார்கிட்ட போய் விளையாடுனீங்களோ போய் அவகிட்டே விளையாடுங்க. ஐயோ, கோச்சு காதலி செல்லம். என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? உடனே வந்துருவேன்னு சொல்லிட்டு போனீங்களா இல்லையா? ஆமா. இப்ப நேரம் என்னாச்சு? இதான் உங்க லட்சணமா? சொன்னா புரிஞ்சுக்கடி, என் டியூட்டி அப்படி. அப்போ டியூட்டிவே கட்டிக்கோங்க, என்கிட்ட வராதீங்க. கோச்சு கதை தங்கம். சரி, ஓகே. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். இந்த கொஞ்சலுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. ஒரு பெரிய கேஸ் ஒன்று இருக்கு, தீர விசாரிக்க நமக்கு லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன சான்ஸ் மாமா? அப்படி கேள்வி என் தங்கம். தங்கத்தோட கழுத்துல வைர நெக்லஸ் ஜொலிக்க போகுது. என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு நெக்லஸ் வாங்கி தர போறீங்களா? ஆமாண்டி செல்லம், அதுக்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் மாமா. சொல்லுங்க மாமா. காயத்ரி வீட்டு நீ கொஞ்ச நாள் வேலை செஞ்சில்ல? ஆமா மாமா. எது கேக்குறீங்க? ஒரு விஷயமா தான் அதை கேட்குறேன். காயத்ரி எப்படி செத்து போனான்னு உனக்கு தெரியுமா? என்ன மாமா, என்கிட்டே விசாரணையா? முதல்லயே போலீஸ் வந்து என்கிட்ட விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு என்ன மாமா? இப்ப காயத்ரி கொலை கேஸ உங்ககிட்ட விசாரிக்க சொல்லி கொடுத்துட்டாங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் மாமா. காயத்ரி ஏதோ நெக்லஸ் போட்டிருந்தால? ஆமா மாமா. காயத்ரி வீட்டுக்காரரு ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்து காயத்ரிக்கு போட்டு விட்டாரு. அது எனக்கு இப்பதான் மாமா ஞாபகம் வருது. அந்த நெக்லஸ் இப்ப எங்க இருக்கு? அது அவங்க வீட்டு லாக்கர்ல தானே இருந்துச்சு மாமா. நெக்லஸுக்கு நெக்லஸ், மல்லிகாவின் மஞ்சம் தரப்போகும் சுகம். தன்னை நேசிக்கும் காயத்ரியின் உறவு பெண் சாந்தியிடம் நெக்லஸை எடுக்கும் பொறுப்பை ஒப்படைக்கிறான் தர்மா. சாந்திக்கு தேவை தர்மாவின் அன்பு, பாசம், நேசம். அதற்காக அவள் எதையும் செய்ய தயாராகிவிட்டாள். ஆனால் தர்மாவுக்கோ மல்லிகாவை பார்த்தபின் அவள் மீது கொண்ட மையல், நெக்லஸ் கிடைத்ததும் எங்காவது கண்காணாத இடத்திற்கு போய்விடலாம் என்ற ஆசை. அதனால் அவன் சாந்தியை காவு வாங்க முடிவெடுத்து விட்டான். மனிதனின் இயல்பே பொருள் இருக்கும் இடத்தை நோக்கி நகர்வதுதான். இருப்பவன் இருப்பவனிடம் உறவு கொள்கிறான், இல்லாதவன் இருப்பவனை பார்த்து வருத்தம் கொள்கிறான். சாந்தியின் வாழ்க்கையும் அப்படித்தான். காயத்ரியின் உறவுக்கார பெண்ணாக இருந்தாலும் காயத்ரியின் பொருளின் மீது அவளுக்கு துளி கூட இஷ்டமில்லை. பார்க்கலாம். அந்த லாக்கரோட சாவி எப்படி காருக்குள்ள வந்துச்சு? மாமா, இதுல ஏகப்பட்ட விவகாரம் இருக்கு. செத்து போன காயத்ரி அக்கா பேயா இருக்காங்களாம். அவங்க ஆத்மா ஒன்றும் சும்மா இல்லையா. அவங்களோட ஆத்மா சில பேரை பழி வாங்குதுன்னு சொல்றாங்க. அந்த நெக்லஸை எடுக்க போய் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு பேசிக்கிறாங்க. நீங்க கேட்கவும் தான் எனக்கே இப்ப ஞாபகம் வருது மாமா. அதெல்லாம் விட்டுல சாந்தி. என்ன விஷயம் மாமா? அந்த நெக்லஸை நீ போய் எடுத்துட்டு வர. மாமா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? பேய் வீட்டுக்கு என்ன போ சொல்ற? இந்த பாரு, அதெல்லாம் சுத்த கட்டுக்கதை. அதையெல்லாம் நம்பாத. உன் பயத்தையும் சந்தேகத்தையும் தெளி வைக்கத்தான் நான் இப்போ உன்னை பயமுறுத்துற மாதிரி நடிச்சேன்.
புரியுதா? அப்போ நல்ல பிளான் பண்ணி தான் நீங்க இப்ப வந்திருக்கீங்க அப்படிதானே? உன் மாமா போலீஸ்காரண்டி, சும்மாவா? சும்மாவும் வேண்டாம் அம்மாவும் வேண்டாம், நமக்கு அந்த நெக்லஸும் வேண்டாம். என்னடி சொல்ற? மாமாவுக்கு இதை செய்ய மாட்டியா? ஏன் நீங்களே போய் எடுங்களே. உங்க போலீஸ் தானே சீல் வச்சிருக்காங்க. அந்த சீலை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள போய் தேடுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா என்ன? இப்போ நான் சஸ்பென்ஸ்ல இருக்கேன்ல, அப்படியே போனாலும் அந்த நெக்லஸ் நமக்கு கிடைக்காது சாந்தி. அப்படின்னா அது அப்படித்தான். நெக்லஸ் நமக்கு வேணும். மாமா இது தப்பு இல்ல. ஒன்றும் தப்பு இல்லை. நடந்த கொலை எல்லாமே நெக்லஸ்க்காக தான் நடந்திருக்கு. காயத்ரியை கொலை பண்ணி நெக்லஸை திருடி வித்துட்டாங்க. அதை பங்கு போட வந்த சண்டையில தான் திருடனே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்கன்னு கேஸை ஈஸியா க்ளோஸ் பண்ணிடுவேன். நமக்கு நெக்லஸ் லாபம். எப்படி நம்ம ஐடியா? ஐடியா நல்லா இருக்கு மாமா. ஆனா இதுல பேய் இருக்கே, அதை என்ன பண்ண போறீங்க? பேய் விஷயம்லாம் பொய், அதெல்லாம் நம்பாத. ஐயோ எனக்கு நல்லா தெரியும் மாமா, பேய் இருக்கு. நீங்க சொல்றத நான் நம்ப மாட்டேன். சரி, நீ சொல்ற மாதிரி பேய் இருக்குன்னே வச்சுக்குவோம். அது யாரு? காயத்ரி தானே. காயத்ரி யாரு? ஒரு முறையில் உனக்கு அக்கா முறையாகுது. உன் மேல பாசமா இருந்திருக்கிறா. அதனால தானே உன்னை அவங்க வீட்லயே தங்க வச்சிருக்காங்க. அதனால நீ காயத்ரி வீட்டுக்கு போனன்னா காயத்ரி உன்னை ஒன்றும் பண்ண மாட்டான். நீ அந்த நெக்லஸ் எடுத்துக்கிட்டா கூட அவ சந்தோஷப்படுவாளே தவிர கோச்சிக்க மாட்டான். இன்னும் 10 நாள்ல காயத்ரி வீட்டு சீலை உடைச்சி உள்ள போலீஸ் நுழைஞ்சிரும். அப்புறம் நெக்லஸ் போலீஸ் கைக்கு போயிடும். போலீஸ் கைக்கு போயிட்டா வெளியில வருமானு இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா எங்க போலீஸை பத்தி உனக்கே தெரியும். ஆமா மாமா, போலீஸே அமைக்குவாங்க. அதனாலதான் சொல்றேன், அப்படி அனாமத்தா போறதை காட்டிலும் உங்ககிட்ட அந்த நெக்லஸ் வர்றதுதான் முறையா இருக்கும். காயத்ரியோட ஆத்மாவுக்கும் அதுதான் முறையா இருக்கும். ஓ நீங்க அப்படி சொல்றீங்களா மாமா? அதுவும் சரிதான். ஆனா லாக்கர் சாவி வேணுமே. எனக்கும் தெரியும். முதல்ல லாக்கர் சாவி வேணும், அதுக்கப்புறம் வீட்டு சாவி வேணும். முதல்ல காரை திறக்கணும், அதுக்கு கார் சாவியும் வேணும். காரை நீங்க திறக்க போறீங்களா? ஆமா மாமா நீங்க பத்திரம் மாமா. எனக்கு நெக்லஸை விட உங்க உயிர் தான் மாமா முக்கியம். எனக்கு ஒன்னும் ஆகாது, நீ பயப்படாம இரு. நீ நெக்லஸ் எடுத்துட்டு வந்ததும் அடுத்து நம்ம கல்யாணம் தான். ஓகேவா? ஓகே மாமா. காயத்ரியின் ஆத்மா தான் பிறந்த காரிலேதான் இன்னும் நிலை கொண்டுள்ளது. சாந்திக்கு ஒரே வருத்தம், தன் ஆசை நாயகன் தர்மாவின் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என்று. தன் பொருளின் மேல் கொண்ட காதலால் எதிரி தனது உறவாக இருந்தாலும் பார்த்து கொண்டிருக்குமா அந்த பாதிக்கப்பட்ட ஆத்மா? கண்ணி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறது அடுத்த காவு வாங்குவதற்கு. நாளை நடப்பது என்னவென்று யாருக்கு தெரியும்? நாளை பார்க்கலாம்.